ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ யாருக்குண்டா இப்போ லைக் ஏஎல் எடுத்துட்டோம். ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்னும் யூனிவர்சிட்டி போக போகிறோம். இன்னும் யூனிவர்சிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். லைக் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி எப்படி அப்ளை பண்ணுறேன்னு ஃபுல் விளக்கம் இல்லை. அண்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறது சிங்கிள் ஒரு நாளில் முடிகிற விஷயமும் இல்லை. ஸோ அதை பற்றி முழுசாக தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டு தான் இந்த செஷன். ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி போகிறதுக்குள்ள இவ்வளோ ப்ரொசீஜர்ஸும் நடக்கும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் வடிவாக ஃபாலோ பண்ணால் தான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக உள்ளுக்கு போகலாம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க போனால் முதலாவது யூஜிசி ஹேண்ட் புக். ஸோ வளமையாக யூஜிசி ஹேண்ட் புக் வளமையாக ஹார்ட் காப்பியாக மாறுது, சாஃப்ட் காப்பியாக மாறுது. பட் இந்த முறை மட்டும் ஹார்ட் காப்பியாக வராமல் சாஃப்ட் காப்பியாக மட்டும்தான் பெருமண்டு யூஜிசி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யூஜிசி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அடுத்த செகண்ட் ஃபார்ம், அடுத்தது யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது எஃப்ஏக்யூஸ். ஸோ முதலாக பார்க்க போனால் யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக். இதுதான் UGC.ac.lkன்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுன்ற வெப்சைட். இதுதான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கமிஷன் உண்டு. இந்த கமிஷனுக்குலாம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போகணுன்னாலும் அப்ளை பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, நான் ஃபர்ஸ்ட்டாக காட்டின மாதிரியே முதலாவது யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது பிடிஎஃபை தான் இதை டவுன்லோட் பண்ணணுன்ற மாதிரியான நியூஸ் ஒன்று கவர்மெண்ட் விட்டுருக்குறாங்க. ஸோ மேபி சேஞ்ச் ஆகி திருப்பி ஹார்ட் காப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நாங்கள் சாஃப்ட் காப்பி எடுக்கிறது எப்படின்ட்டு நாங்கள் பார்ப்போம் இப்போ. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டியோட இருக்க வெப்சைட்டை நீங்கள் யூனிவர்சிட்டி போகிறன்ற ஒரு இது இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு ஒரு ஒன்ஸ் அ வீக்குண்டாலும் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டி வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் ஸ்டார்டிங் பார்க்க போனீங்கன்னா யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் என்ற ஒரு இது ஒன்று இருக்கும், லிங்க் உண்டு. ஸோ அந்த லிங்குக்கு போனீங்கன்னா இந்த லிங்குக்கு உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 3 லாங்குவேஜ் தந்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாசிச்சுட்டு உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஐ அக்ரி என்றோட. ஸோ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு என்டரை கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், ரெசிடென்ஸ் அட்ரஸ், இமெயில், மற்றது உங்களோட ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு பே அண்ட் ஆப்ஷனை கொடுத்து பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட ஹேண்ட் புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த ஹேண்ட் புக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்ட் புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். லைக் ஒவ்வொரு கோர்ஸ் பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எத்தனை இன்டேக் இருக்குன்றது, அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கு எத்தனை பேரை இன்டேக் பண்ணுவாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட் பேஜில் செட் ஸ்கோரோட ஒரு சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த சார்ட் என்னென்னா போன வருஷத்துக்குரிய ஒவ்வொரு கோர்ஸுக்கு எந்தெந்த செட் ஸ்கோரில் இன்டேக் எடுத்ததுன்ற விஷயத்தோட ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சார்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் வருமன்றத்தை நீங்கள் ஒரு அளவு யூகிக்கலாம். பட் இதுதான் வருமண்டு நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லலாம். ஏனென்றா அந்த செட் ஸ்கோர் ஒவ்வொரு இயரும் மாறிக்கொண்டிருக்கும். அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சப்பறான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த புக் பற்றின முழு இன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ 2 டேஸுக்குள்ளே திருப்பி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் அந்த புக் பற்றிய என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படி அந்த புக் யூஸ் பண்ணுறது என்ற விஷயத்தோட அடுத்த வீடியோ வரும். இதில் அடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது. நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களை சீனியர்ஸோ யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் அண்டு இப்படி நாங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் நாங்கள். பட் அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ண்டா என்னென்னா, இப்போ லைக் நீங்கள் 3 இயர்ஸ் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதுக்குரிய எலிஜிபிள். அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் 3 இயர்ஸ் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போய் போடுங்க, மஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மில் லைக் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அண்ட் கோர்ஸ் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஆர்டரில்ண்டா இப்போ லைக் உங்களுக்கு முக்கியமானது இது, உங்களுக்கு எது முதலாவதாக வேணும். இப்போ சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு இப்போ நீங்கள் ஜெஃப்னாவில் இருக்கிற ஜெஃப்னா யூனிக்குரிய கோர்சஸ் தான் நீங்கள் போக விரும்புகிறீங்கண்டா நீங்கள் முதலாவது ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்குரிய கோர்சஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மிச்ச கோர்சஸை ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் பிரச்சனை இல்லை, டொப்பான கோர்ஸ் மேலே
அப்புறம் அடுத்த கோர்ஸ் போட போனாலும் ஓகே, அது உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன மாதிரி கோர்ஸ்னாலும் போடலாம். ஸோ அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதில் கோர்ஸ் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நீங்கள் போட்டுட்டு தென் அதை நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி முடிய அது பிடிஎஃபாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வரும். அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கலர் பிரிண்டாக நார்மல் பிரிண்ட் அது தேவையில்லை, ஆனால் கிளியராக விளங்கக்கூடிய மாதிரி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி யூஜிசிக்கு சென்ட் பண்ணணும். யூஜிசின்ற ஹேண்ட் புக்கில் யூஜிசின்ற அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணணும். ஒரு 1 மந்தால் உங்களுக்கு யூஜிசி மெசேஜ் பண்ணுவாங்க, லைக் உங்களோட ஹார்ட் காப்பி நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம்ட்டு. ஸோ சிலது அவங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி போய் சேராட்டிக்கு சிலது போஸ்ட் ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை அப்படி எதுவும் வந்தாங்கண்டா அவங்க சொல்லுவாங்க, இப்படி உங்களோட ஹார்ட் காப்பி கிடைக்கல, ஒரு 1 வீக் டைம் தந்து இந்த 1 வீக்குள்ளே எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்ற ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜ் பண்ண பிறகு நீங்கள் சிலது இப்படின்னு திருப்பி சென்ட் பண்ணாலும் பிரச்சனை, திருப்பி போய் சேருமான்ற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க அண்ட் கொழும்பு போகிறதுக்கு ஓகே அண்டு இருக்கிறவங்க நீங்கள் நேரில் போய் கொழும்புல போய் கொடுக்கலாம். யூஜிசி அந்த அட்ரஸுக்கு போய் நேரில் சப்மிட் பண்ணி திருப்பி ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் சென்ட் பண்ண போகிறேன்றாலும் ஸோ அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு முதல் போய் சேரக்கூடிய மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இவ்வளோ முடிஞ்ச உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்முக்குரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது செகண்ட் ஃபார்ம். ஸோ இங்கே யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் எடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டாச்சு, அடுத்து செகண்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம்ன்ற எங்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்ட பிறகு ஒரு 1.5 மந்தில் உங்களோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், லைக் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க அண்டு. ஸோ அந்த மெசேஜில் அது வேறு லேட் ஆகும், சில பேருக்கு 1 டேயால் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி லேட்டாக வரதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி நீங்கள் மெசேஜ் வராட்டிலும் நீங்கள் அவங்களோட யூஜிசி வெப் போர்ட்டல் நீங்கள் செகண்ட் ஃபார்ம் வந்த பிறகு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் போயும் செக் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு அப்படி செக் பண்ணிக்க வராத சான்ஸும் இருக்குது, லைக் ஒரு கோர்ஸுமே செலக்ட் ஆகலைன்னு வராத சான்ஸும் இருக்குது. ஸோ அப்படி என்றால் உங்களுக்கு நீங்கள் போட்ட ஒரு கோர்ஸுக்கும் உங்களுக்கு செட் ஸ்கோர் காணாது. ஸோ அதுக்காண்டி நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகலைன்னு இல்லை, செலக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெசேஜ் வந்து கொஞ்ச நாளில் செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் மயம் தருவாங்க, நீங்கள் எந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க. அதை நீங்கள் யூஜிசி வெப்சைட்டில் போய் ஒரு போர்ட்டல் அதுக்கண்டு ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போகிற இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த லெட்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணேக்கே உங்களுக்கு இன்னொரு விஷயம் சேர்த்து அப்ளை ஆகும், வெயிட்டிங்ன்றது. ஸோ பேசிக்காக அந்த வெயிட்டிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் ஒரு ஆர்டர் போட்டிருப்பீங்க, ஆனால் என்னென்ன கோர்ஸுக்கு என்ன கன்சிடர் பண்ணு, இந்த ஆர்டரில் கன்சிடர் பண்ணுன்னு. ஸோ அந்த கன்சிடர் பண்ண ஆர்டரில் உங்களுக்கு செகண்ட் ஃபார்மில் ஒரு கோர்ஸ் செலக்ட் ஆகி வந்துருக்கு தானே, அந்த கோர்ஸ் அந்த செலக்ட் ஆகி வந்த கோர்ஸுக்கு மேலே இருக்கிற அவலா கோர்ஸுக்கும் என்ன அடுத்தடுத்த இன்டேக் மீன் இப்போ லைக் யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் யாராச்சும் விடைக்கு அப்படியே விட்டு ஃபாரின் போடுற அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்க இடத்துக்கு எங்களத்துக்கு போடுறோன்னா வெயிட்டிங்ன்றது. ஸோ அந்த வெயிட்டிங் ப்ரொசீஜருக்கு என்ன கன்சிடர் பண்ணுன்ட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சொல்கிறதான் அந்த வெயிட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதையும் நீங்கள் செகண்ட் ஃபார்ம் போடைக்கும் செய்ய வேண்டி வரும். ஸோ எல்லாத்தையும் செய்துட்டு நீங்கள் ஒரு 50 rupees கட்டி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு மெயிலில் 2 PDF வரும். அந்த 2 PDFல ஒரு PDF மட்டும் நீங்கள் யூஜிசிக்கு திரும்ப சென்ட் பண்ணணும். இவ்வளோ தான் செகண்ட் ஃபார்ம் போடுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உண்டு, இப்போ லைக் ஒரு கோர்ஸுமே கிடைக்காத ஆக்களுக்கு கூட இனி கிடைக்கிறது சான்ஸ் இருக்குண்டு. ஸோ அவங்க என்ன செய்யணும்டா, அவங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவங்க அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணாமல் வெயிட்டிங்கும் போடாதவங்க ஸோ அப்படியே விட்டாங்கண்டா ஸோ அவங்கள எல்லாரையும் நார்மலாக வெயிட்டிங்கை கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா வேறு யாராச்சும் கீழே இருக்கிற கோர்ஸுகளை விட்டுட்டு போனாங்கன்னா ஸோ அவங்கள தூக்கி போடுவாங்க. ஸோ அவங்க வெயிட்டிங் வரைக்கல, இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட்டிங், செகண்ட் வெயிட்டிங், தேர்ட் வெயிட்டிங், ஃபோர்த் வெயிட்டிங்னு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால் பண்ணிங்க யூனிவர்சிட்டி போர்ட்டலுக்கு போய் ஒரு காலம் செக் பண்ணிட்டு இருக்கணும். செக் பண்ணி அவங்களுக்கு கிடைச்சதுண்டா அந்த கிடைக்கிறப்ப அவங்க அந்த கோர்ஸுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் செகண்ட் ஃபார்ம்ன்றது. ஸோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு திருப்பி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஃபார்ம் உடைய ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ அடுத்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக்காக என்ன மாதிரின்னா அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் பொறுத்து காலங்கள் மாறும். ஃபர்ஸ்ட் ஃபார்மும் செகண்ட் ஃபார்மும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஆனால் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ லைக் சிலது மெடிசினுக்கு எல்லாம் நீங்கள் செகண்ட் ஃபார்ம் போட்டு ஒரு 1 week 2 weekக்குள்ளேயே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேறு வெளியிட்டு. இன்ஜினியரிங்னா கொஞ்சம் லேட் ஆகும், அண்ட் மிச்ச கோர்சஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அது உங்களோட யூனிவர்சிட்டியையும் உங்களோட கோர்ஸையும் பொறுத்தது. ஸோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது உங்களோட லீவிங் சர்டிஃபிகேட், உங்களோட மிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறது.
ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நான் ஒன்று உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ண பிறகு லிவிங் சர்டிஃபிகேட் எடுங்க. சில பேர் சொல்லுவாங்க செகண்ட் ஃபார்முக்கு லிவிங் சர்டிஃபிகேட் தேவை, ஸோ எடுத்து வைங்கன்னு. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே நீங்கள் உங்களுக்குரிய லிவிங் சர்டிஃபிகேட் தான் காணும். அண்ட் நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ தான் உங்களுக்குரிய ஹாஸ்டல்ஸுக்கு அப்ளை பண்ணுறதா அல்லது பர்சரி அப்ளை பண்ணுறதா இல்லாட்டி மிச்ச இதுகள்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ தான் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 4 விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நாங்கள் தந்தோன்னு இருப்போம். ஸோ அந்த வீடியோஸில் இந்த 4 விஷயத்தை பற்றியும் நீங்கள் விரிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் worry பண்ண தேவையில்லை. நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். இப்போ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. இப்போ லைக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடாட்டிக்கு நான் யூனிவர்சிட்டி போகலாதா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது நிறைய நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் க்ளோசிங் டேட் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட போனாக்கள், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஃபார்ம் கால் பண்ணி செகண்ட் ஃபார்ம் போடாதாக்கள், இப்படி நீங்கள் இந்த 3ல் எதை நீங்கள் தவற விட்டாலும் உங்களோட யூனிவர்சிட்டிக்குரிய உங்களோட அட்மிஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த 3 விஷயமும் கட்டாயம் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். உங்களோட யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது சில ஆன்லைனில் இருக்கலாம், சிலது நேரில் இருக்கலாம், சிலது ரெண்டும் கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் சில பேர் கேட்பாங்க இப்போ ஹாஸ்டல் அப்படி அதுகள் என்ன மாதிரி உண்டு. சில நீங்கள் செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் இல்லாமல் வெளி போர்டிங்க தங்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அது செகண்ட் இயராகவும் இருக்கலாம், தேர்ட் இயராகவும் இருக்கலாம். ஸோ அது உங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறும். சில யூனிவர்சிட்டியில் 4 வருஷமும் வெளியில் இருக்க வேண்டி வரும். ஸோ அதெல்லாம் உங்களோட யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறும். அண்ட் இன்னும் சில பேர் கேட்குற முக்கியமான கேள்வி ஆப்டிடியூட் எக்ஸாம். அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் என்ன, அது ஏன் எழுதணும் என்ற நிறைய கேள்வி வரும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் நடந்திருக்கு. இந்த இயர் உங்களுக்கு 39 கோர்ஸுக்குரிய ஆப்டிடியூட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பெரும்பான்மையான கோர்ஸுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை நினச்சி worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்படி என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளவுதான். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாம் உங்களை பார்க்கக்கூடியமாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.